மாட்டேன். ஓ அன்பை விட்டு என்றும் நான் செல்ல மாட்டேன். கிறிஸ்துவின் அன்புள்ள சொந்த பந்தங்களே, உங்களுடைய எதிர்காலத்தின் வாழ்வுக்குண்டான ஆசீர்வாதங்கள் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து அது புறப்பட்டு வருகிறது. தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறவர்கள், அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவருடைய வாழ்க்கை செழிப்பாக மாறுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என் வார்த்தைகள் எவன் ஒரு விசுவாசிக்கிறானோ, எவன் என் வார்த்தையின்படி அவன் நிலை நிற்கிறானோ அவனோடு கூட நான் வாசம் செய்வேன் என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியமானது உங்களை விடுதலை கொடுக்கும் என்று சொல்லி தகப்புடைய வசனங்கள் சொல்லுகிறது. அனுதினமும் வேதங்களை வாசிங்க, அனுதினமும் கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திருங்கள். அழகாக சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் இவ்விதமாக நமக்கு வசனங்கள் உணர்த்துகிறது. ஏன்னா தேவன் எதுல ரொம்ப பிரியப்படுகிறார் என்று சொன்னால், அவர் வார்த்தையை நம்புகிற, அந்த வார்த்தையை தியானிக்கிற அந்த பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கிறார். சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் 2வது வசனங்கள் இவ்விதமாக சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. சத்தியத்தை கேட்கிறவங்க மாத்திரமாக இருக்கக்கூடாது, ஏதோ பிரசங்கத்தை கேட்கிறவங்க மாத்திரம் இருக்கக்கூடாது. ஏதோ ஊழியக்காரர்களுடைய வசனத்தை சொல்லிட்டாங்க, வாக்கு தத்துவம் அனுப்பப்பட்டாச்சு, அதிகாலையில நமக்கு வாக்கு தத்துவத்துக்குண்டான வசனம் வந்துருச்சு, அதனால நம்ம பைபிளே படிக்க கூடாமல் இருந்து விடக்கூடாது. ஒவ்வொருவரும் நீங்க என்ன பண்ணணும், வேதங்களை படிக்க வேண்டும். சத்திய வார்த்தை தான் உங்களுக்கு ஜீவ நீரூற்று. எந்த அளவுக்கு நீ பைபிளை அதிகமாக நேசிக்கிறாயோ, எந்த அளவுக்கு அவருடைய வசனத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறாயோ, அந்த வசனம் தான் உன்னை என்ன பண்ணும், இன்னும் உயர்த்தி உன்னை அதை மேன்மைப்படுத்தும். என் அன்பு தேவ ஜனங்களே, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்துல நீங்கள் தியானமாக இருக்கணும். உலகத்துல எவ்வளோ காரியத்துல நம்ம என்ன பண்றோம், நேரங்களை செலவிடுகிறோம். ஆண்டவருக்காக, இந்த வேதத்துக்காக 1 மணி நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி அந்த வசனத்துக்காக நீங்க என்ன பண்ணுங்க, செலவிட்டு பாருங்க. அந்த வசனமானது உங்க வாழ்க்கைக்கு உண்டான நீரூற்றையும் நிறைவும் அது கட்டளையிடும். வேதம் என்பது மிகவும் ஆரோக்கியம் உள்ளது. அவருடைய வசனத்தை தான் நிறைய பேர் என்ன பண்றதுலங்க, படிக்க நம்ம மறந்து விடுகிறோம். அந்த வசனத்துக்கு தான் நம்ம என்ன பண்றோங்க, முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிறோம். நம்ம பிரசங்கத்தை கேட்கிறோம், அபிஷேகத்தில் நிரம்புறோம், நல்லா பாடுறோம், எல்லாமே செய்யறோங்க. ஆனா அதையெல்லாம் கடந்து இந்த வசனம் தான் நம்முடைய வாழ்வுக்கு ஜீவன் என்பதை நீங்க என்ன பண்ணணும், ஒவ்வொரு அறியணும். அதனாலதான் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 119ஆம் அதிகாரம் அத்தனை வசனங்களும் வார்த்தைகளை குறித்து தான் பேசுது, வசனங்களை குறித்து தான் பேசுகிறது. அந்த வசனமானது தான் உனக்கு இன்பமும், உனக்கு சந்தோஷத்தையும், உனக்கு மன மகிழ்ச்சியும் எல்லாவற்றையும் என்ன பண்ணுதுங்க, இந்த வசனம் தான் உருவாக்கி கொடுக்கிறது. அப்படிப்பட்ட வார்த்தையை நீ அனுபவிக்க வேண்டுமே, அப்படிப்பட்ட வசனத்துக்குள்ள நீ நிலைநிற்க வேண்டுமே. ஏன்னா அவருடைய வசனத்தை தியானிக்கிற மனுஷன் அவன் எப்படி இருப்பான்னு தெரியுங்களா? அந்த 3வது வசனம் மிக அழகாக சொல்லுகிறது, அவன் நீர்க்காலில் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனிகளை தந்து இலை உதராத மரங்களைப் போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ இந்த திருமணி வசனத்தை நீ சரியாக படிச்சுட்டேன்னா உன் வாழ்க்கையில நிறைய நன்மைகள், நிறைய மகிழ்ச்சி, நிறைய சந்தோஷத்தை உன்னால காண முடியும். என் அன்பு தேவ ஜனங்களே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களே, அதனால ஆவியானவர் சொல்வார், என் வேதத்தை நீ ஆராய்ந்து பார், அது உனக்கு நித்திய ஜீவனை உண்டாக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தையை அனுப்பி வழியிலே நீ அழிந்து போகாதபடி உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்குகிறார் என்று சொல்லி அவருடைய வேத வசனங்கள் சொல்லுகிறது. கடவுளுக்கு பிரியமானவர்களை, உங்கள் பிள்ளைகளுக்கும் வசனத்தை படிக்க, வசனத்தில் ஆர்வம் உள்ள பிள்ளைகளாக, வசனத்துடைய கதைகளை உங்கள் பிள்ளைகளிடத்தில் எடுத்து சொல்லக்கூடிய பெற்றோர்களாக நீங்க மாறுங்க. சிறு வயதிலிருந்து உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த சத்திய வார்த்தைகளை விதைங்க. ஏன்னா வரக்கூடிய தலைமுறைக்கு இந்த பைபிள் கிடைக்குமா கிடைக்காதா தெரியாது. அதற்கு முன்பாக உங்க பிள்ளைகளோடு அமர்ந்து, குடும்பத்தோடு அமர்ந்து இரவும் பகலும் வேதங்களை வாசித்து தியானித்து நீங்கள் செபித்து பாருங்கள். நீங்கள் செய்வதெல்லாம் தேவன் வாய்க்க பண்ணுவார். ஆமென். God bless you.